நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு 3 விஷயம் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் அபி வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி வேலைக்காக பாய் கடைக்கே வராங்க. ஸோ நான் சும்மா தானே இருக்கேன். நான் டெலிவரி வேலையே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதே டைமில நம்ம ஹீரோவும் அவங்க அக்கா அஞ்சலியும் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துகிட்டு இருக்கும்போதே அஞ்சலி வந்து ஹீரோயின் அபிய பார்த்துடுறாங்க. கார நிப்பாட்டி சொல்லிட்டு வந்து இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாம, "என்ன அபி டெலிவரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பாய் கடையில தான் வேலை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படிங்கிறாங்க. ஸோ அங்க ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை பார்க்குறத விட, இந்த வேலை எனக்கு ரொம்பவுமே புடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வப்போது நம்ம ஹீரோவ புடிச்சு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆவுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அபிகிட்ட சண்டைக்கு போகல. அப்படியே அமைதியாவே நின்னுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு டெலிவரிக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அபி கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம முரளி ஏதோ ஒரு பொய் சாக்கு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளியில வந்துடுறாப்புல. நேரா அபிய பார்க்கறதுக்காக தான் வராங்க. இங்க வந்தா அனு வந்து அபி டெலிவரி வேலை பார்க்கறதுக்காக வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா நம்ம ஹீரோயின பார்க்க வந்தா, அவங்க வந்து டெலிவரி வேலைக்கு போயிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு தங்கி அபிய பார்த்துறணும் அப்படிங்கிற மாதிரி முரளி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்க என்னடான்னா, நம்ம ஹீரோவோட தம்பி ஆகாஷ் வந்து அணுவ பார்க்கறதுக்காக வராங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க அம்மாவும் ஆட்டோவுல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில ஆட்டோவ மிஸ் ப நம்ம ஆகாஷ மிஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்ட்டா எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் கடைக்கு முன்னாடி தான் வந்து நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அணுவையும் பார்த்துடுறாங்க. அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு முரளியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் முரளிய வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம ஆகாஷோட அம்மா பார்க்கல. அப்படியே கிட்டத்துல நெருங்கி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதோட இன்னைக்கு தொடரும்னு போட்டாங்க. நாளைக்கு பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.